சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற வட்டியை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். அதே மாதிரி எனக்கு மார்க்கெட் ரிஸ்க்கும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஸ்டாண்டர்டாக ஒரு 1 இயரில் எனக்கு இது தேவை. ஸ்கூல் ஃபீஸுக்கு, என் பசங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு எனக்கு ஒரு 1.5 lakhs எனக்கு அவசியம். நான் அதில் வந்து ரிட்டர்ன்ஸே நான் பார்க்க மாட்டேன். அதனால் இதை அப்படியே போட்டுட்டு வர்றது வரட்டும், 4 வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கட்டிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சைடே வருவாங்க. மற்றபடி மணி மார்க்கெட் இஸ் ஒன்லி ஃபார் லார்ஜ் பிளேயர்ஸ். உங்களுக்கு எஃப்டியில் வர்ற வட்டியை விட 1 or 2% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த liquid funds or money market funds is directly baseline with your savings account interest. Debt funds is directly baseline with your FD or RD interest. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மார்க்கெட் டவுன்லையும் எஸ்ஐபி வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா they won't wait until the market is up or down. மார்க்கெட் ஏறினாலோ இறங்கினாலோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் மாதம் மாதம் போட போகிறேன் அப்படிங்கிறத அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் என்ன தான் பாதாளத்தில் இருந்தாலும் எஸ்ஐபியில் போடுறவங்க மல்டி கேப்னு எடுத்துக்கிட்டால் ஸ்மாலு, மிட் அண்ட் லார்ஜ் இது மௌனத்தில் தான் அவங்க பணத்தையே போடுவாங்க. பர்சன்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் வந்து மாறவே மாறாது. இந்த செக்டாருக்கு போவேன், அந்த செக்டாருக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ரைட் நவ் கன்சிடரிங் த குளோபல் சைனாரியோ. நீ கத்திட்டு கடை இன்னொரு 3 வருஷம் தான், நீ அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். உன்னால் நினச்சாலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஸோ கத்திட்டு போ. நாம வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த லாங் டேர்ம் பேசிஸ். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதுனா தட்ஸ் த பெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போது ஆம்ஃபி அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து வெளியாகியிருக்கு. இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து விழுந்து வண்ணம் அப்படி தான் இருக்குது. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் எப்போ ரெக்கவர் ஆகும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ வந்து ரெக்கார்ட் ஹை அப்படின்னு ஜூலை மந்தோட தகவல் வந்து நமக்கு சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மார்க்கெட் டவுன்லையும் எஸ்ஐபி வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஆக்சுவலாக இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் இது நடக்கும். எவ்ரி செப்டம்பர் அண்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சீசனில் தான் நிறைய பேரோட கம்பெனிஸில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க டேக்ஸ் சேவிங்ஸ்க்கு அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் வாங்குவாங்க. ஸோ மக்கள் பெரும்பாலும் அந்த எஸ்ஐபி வந்து அந்த அக்டோபர் நவம்பர் பீரியட்லேருந்து அன்டில் எண்ட் ஆஃப் த இயர் ஏப்ரல் மே வரைக்கும் நிறுத்திட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஸ்பைக் இந்த டைம். எஸ்ஐபியில் அவங்க ஸ்டாப் பண்ணதுனால மார்க்கெட்டுக்கு இன்ஃப்ளோ கம்மியானதுனால, மார்க்கெட் இறங்கினதுனால தெர் ஆர் லாட் மெனி ரீசன்ஸ். பட் மெயின் ரீசன் அப்படின்னா லாஜிக்கலாக இதுதான். அதாவது என் கம்பெனியில் சம்பளம் வாங்குகிறேன், அது வாங்குறதுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் நான் வந்து கிளைம் பண்ணணும்னா அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் பண்ணி ஆகணும். அதுக்கு எனக்கு காசு வேணும். அந்த காசை நான் எதுலேருந்து எடுப்பேன்? இதில் என்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி முடித்த பிறகு ஜான் ஃபெப் மார்ச்சில் நிறைய பேருக்கு பாதி சம்பளம் தான் வரும். இதனாலேயும் ஜான் ஃபெப் மார்ச்சில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஜான் ஃபெப் மார்ச் முடிஞ்சதும் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஓகே இப்போ ஏதாவது கடன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன்னா அந்த ஏப்ரல் மே இந்த மாதத்தில் அது எல்லாத்தையும் தந்துட்டு ஐ ஸ்டார்ட் மை இன்வெஸ்ட்மெண்ட் அகெயின் இன் ஜூலை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஜூன் ஜூலையில் எப்போவுமே அந்த ஒரு ஸ்பைக் இருக்கும். அது மார்க்கெட் இறங்குதோ இல்லை இறங்கலையோ இட் டசன்ட் மேட்டர். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா they won't wait until the market is up or down. மார்க்கெட் ஏறினாலோ இறங்கினாலோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் மாதம் மாதம் போட போகிறேன் அப்படிங்கிறத அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் என்ன தான் பாதாளத்தில் இருந்தாலும் எஸ்ஐபியில் போடுறவங்க people won't hesitate. இப்போது சார் நம்ம இந்த லாஸ்ட் மந்த் டேட்டா மட்டும் எடுத்து பார்த்தா ரெக்கார்ட் ஹை, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ரெக்கார்ட் ஹை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாதம் இந்த வருஷம் மட்டும் ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெர் ஆர் மெனி அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ளோ ஆனதா இன்னொரு தகவல் ஒன்று சொல்லுது. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இப்போது எஸ்ஐபியில் போகிறதுக்கு பதிலாக தே வில் புட் இட் இன் SWP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இப்போது இந்த மாதிரி நிறைய ரிட்டையர்மெண்ட் இதனால் வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா மோஸ்ட்லி டியூ டு தி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்
அண்ட் செகண்ட்லி எஃப்ஐஐ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது அந்த ஊர் பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் தி வில் ஸ்டார்ட் ஒன்லி வித் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் தான் ரிஸ்க் இல்லாமல் ஆரம்பிப்பாங்க, கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க. இப்போ அந்த மாதிரி இந்தியாஸ் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்டுங்கிறதுனால இந்த டைம் இட்ஸ் இன் ரெக்கார்ட் லோ. லாஸ்ட் டைம் இந்த டைம் வந்து ரெக்கார்ட் ஹைன்னு பார்க்குறத விட இதை எதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் இயரோட அதுக்கு ப்ரீவியஸ் இயரோட 2021 தான் இதை கம்பேரிசனே பண்ணுறோம். 2021 எந்த மாதிரி பீரியடு? அப்போ தான் கோவிட் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வர ஆரம்பித்த டைம். நிறைய பேருக்கு வேலை போயிருந்தது. பீப்புள் வந்து அவங்க கையில் இருக்க பணத்தை வேற எங்கேயும் போடாமல் தி வெயிட்டட். ஸோ 4 வருஷம் கழித்து ஓகே உள்ள நுழையலாம் அப்படின்னு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் லைஃப் ஸ்டேபிள் ஆயிடுச்சு 4 இயர்ஸில். ஸோ இப்போ உள்ளார நுழையலாம் அப்படின்னு வந்ததும் இன்னொரு காரணம். இந்த மந்த் டேட்டா பொறுத்த வரைக்கும் சார் நிறைய தகவல்கள் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டோரல், மல்டி அசட் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இதில் வந்து நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். மெஜாரிட்டி இங்கே தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் தான் இருக்குது. இதை தாண்டி இந்த 3த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இது வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரமா? மல்டி கேப்னு எடுத்துக்கிட்டால் ஸ்மாலு, மிட் அண்ட் லார்ஜ் இது 3த்தில் தான் அவங்க பணத்தையே போடுவாங்க. அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப். பட் மல்டி கேப்பில் இந்த ஸ்மால் கேப்பில் இத்தனை பர்சன்டேஜ் போடுறேன், லார்ஜ் கேப்பில் இத்தனை பர்சன்டேஜ் போடுறேன், மிட் கேப்பில் இத்தனை பர்சன்டேஜ் போடுறேங்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 1000 ரூபா போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 1000 33% இதில், 40% இதில், பாக்கி இருக்கிற 27% இன்னொன்றுத்தில் அப்படின்னு போடுறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் வந்து மாறவே மாறாது. ஃப்ளெக்ஸி கேப்பில் இதே ஸ்மால், மிட் அண்ட் லார்ஜ் தான். இப்போது ஃப்ளெக்ஸி கேப்னு எடுத்துக்கிட்டால் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இந்த அலோகேஷன் சொன்னேன் இல்லையா, இது வந்து அப்பப்போ மாறுபடும். ஒரு சில நேரங்களில் ஸ்மால் கேப் வில் பர்ஃபார்ம் பெட்டர், லார்ஜ் கேப் வில் பர்ஃபார்ம் பெட்டர், மிட் கேப் வில் பர்ஃபார்ம் பெட்டர். ஸோ பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஒரு இதுலேருந்து எடுத்து எது பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் போடுவாங்க. எந்த ஸ்மால் கேப்போ, மிட் கேப்போ, லார்ஜ் கேப்போ அதில் போடுவாங்க. இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனாலையும் அந்த பர்சன்டேஜ் வந்து அடிக்கடி மாறுபடுறதுனாலையும் இட்ஸ் கால்ட் அஸ் ஃப்ளெக்ஸி கேப். ஸோ இப்போது ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாச்சு. இப்போ அதே வார்த்தையில் இருக்கிற இன்னொரு மல்டி அசட்னு சொன்னீங்க. மல்டி அசட்னா மல்டி கேப் வந்து தே வில் இன்வெஸ்ட் ஒன்லி இன் ஸ்டாக் மார்க்கெட். வேற மல்டி அசட் அப்படின்னா ஸ்டாக் இஸ் அன் அசட், கோல்டு இஸ் அன் அசட், பாண்ட் இஸ் அன் அசட், ரியல் எஸ்டேட் இஸ் அன் அசட். ஸோ மல்டி அசட்னா அதே ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்லையும் போடுவாங்க, கோல்டும் வாங்குவாங்க, பாண்டுலையும் போடுவாங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் மல்டி அசட். மல்டி கேப்புங்கிறது உங்களுடைய மணி அப்ரிசியேஷனுக்காக பண்ணுறது. மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் வந்து என் பணம் எனக்கு வேகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. வேறஸ் மல்டி அசெட் வந்து நான் போடுற பணத்தில் அதிகமான ஏற்றத்தாழ்வுகள், இறக்கங்கள், ஸ்பைக்ஸ் இருக்கக்கூடாது. அப்போர்ட் ஸ்பைக்காக இருக்கட்டும் இல்லை டவுன்வர்ட் ஸ்பைக்காக இருக்கட்டும். அப்போர்ட் ஸ்பைக்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜாலியாக இருப்பேன். டவுன்வர்ட் ஸ்பைக்னா ஹார்ட் நின்றும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறதுக்காகவும் அவங்களுடைய ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி நிறைய முதலீடுகளில் போடுறதுக்காகவும் தான் இந்த மல்டி அசெட். மல்டி கேப் வேறு, மல்டி அசெட் வேறு. மல்டி கேப்பில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான், ஸ்மால், மிட் அண்ட் லார்ஜ் கேப். மல்டி அசெட்டில் அக்ராஸ் மல்டிபிள் அசெட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, ரியல் எஸ்டேட்டு or whatever it is. ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் அண்ட் மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரைட்டான டைமுங்கிறதே கிடையாது. ஸோ ஒவ்வொன்றும் இட் சர்வ்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுதான் ரைட் டைமுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ கிடையாது. ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரைட் டைமுங்கிறது யார் பார்ப்பாங்கன்னா ட்ரேடர்ஸ் பார்ப்பாங்க. எங்களை மாதிரி ட்ரேடர்ஸ் பார்ப்பாங்க. ஓகே இந்த டைமில் உள்ள நுழையலாமா, இந்த டைமில் வாங்கலாமா, இதில் விற்கலாமா அப்படிங்கிறது நாங்கள் தான் பார்ப்போமே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் மல்டிப்ளை யுவர் மணி, நீங்கள் மார்க்கெட்டை டைமே பண்ணாதீங்க. எப்போ கையில் காசு இருக்கோ போட்டுட்டு அமைதியாக இருங்க, அவ்வளோதான். சார் அடுத்ததாக மணி மார்க்கெட் ஃபண்டில் வந்து அதுலேயும் நிறைய இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம். மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்குது. ஷார்ட் டேர்மில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது மணி மார்க்கெட் ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? யாரெல்லாம் மணி மார்க்கெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணுவாங்க? மேஜர்லி மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு இந்த ஃபண்டு ஸ்டாண்டர்டாக தேவை. எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அப்புறம் இன்சூரன்ஸ் வாங்குறது. இப்போது ஒரு சில பேர்லாம் ஓகே கார் இன்சூரன்ஸு எனக்கு அடுத்த வருஷம் இதாக
எக்ஸாக்டாக டைமிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நான் பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தா எனக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் வரும். நான் மார்க்கெட்டில் போட்டால் நான் எடுக்க வேண்டிய நேரத்தில் மார்க்கெட் டவுனாக இருந்துச்சுன்னா எனக்கு லாஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற வட்டியை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், அதே மாதிரி எனக்கு மார்க்கெட் ரிஸ்க்கும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மணி மார்க்கெட் ஃபண்டில் போடுவாங்க. இந்த மணி மார்க்கெட் ஃபண்டு வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஸ்டேபிளாக இந்த அளவுக்கு தான் வருமானம் தரும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். அதை நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே இப்போது டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7%, எஃப்டியை விட ஒரு 1% 2% எக்ஸ்ட்ராவாக. அதே மாதிரி மணி மார்க்கெட்டில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு 1% எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மக்கள் தான் அதில் போடுவாங்க. அதாவது இட்ஸ் ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம். மணி மார்க்கெட்டே இட்ஸ் ஷார்ட் டேர்ம் தான். ஸோ இந்த ஷார்ட் டேர்முக்கு என்னோடய பணம் எனக்கு கன்ஃபார்ம்டாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதில் போடுவாங்க. சார், ஒருவேளை இந்த மணி மார்க்கெட்டில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறதுக்கான காரணம் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது இந்த ரேட் கட்ஸ்னால அப்படிங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாமா? மணி மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ரிசர்வ் பேங்க்ஸ் ரேட். ஸோ அந்த பக்கம் ரிசர்வ் பேங்க்கில் குறைச்சாலும் எத்தனை % குறைக்கிறாங்களோ உங்களுக்கு அதே பர்சன்ட்டு இங்கே மணி மார்க்கெட்டில் குறையும். இதில் வட்டி அதிகமாக கிடைக்குதுங்கிறதுனால மணி மார்க்கெட்டுக்கு யாருமே வர்றதில்லை. ஏன்னா வட்டி அதிகம் வேணும் அப்படின்னு சொன்னால் தே கேன் கோ ஃபார் கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்டுக்கு போகலாம், இல்லாட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கலாம். எனக்கு அதுவும் வேணாம், அந்த சைடும் வேணாம், இந்த சைடும் வேணாம், என் பணம் ஸ்டாண்டர்டாக ஒரு 1 இயரில் எனக்கு இது தேவை. ஸ்கூல் ஃபீஸுக்கு, என் பசங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு எனக்கு ஒரு 1.5 lakhs எனக்கு அவசியம். நான் இதில் வந்து ரிட்டர்ன்ஸே நான் பார்க்க மாட்டேன். அதனால் இதை அப்படியே போட்டுட்டு வர்றது வரட்டும், அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கட்டிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சைடே வருவாங்க. மற்றபடி மணி மார்க்கெட் இஸ் ஒன்லி ஃபார் லார்ஜ் பிளேயர்ஸ் லைக் பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிக் ஃபண்ட் ஹவுசஸ். இவங்களுக்குள்ளார நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் மணி மார்க்கெட். ஒரு மணி மார்க்கெட் டிரான்சாக்ஷனுக்குள்ளார ஆக்சுவலாக நீங்கள் நுழையணும் அப்படின்னாலே உங்களுக்கு பேர் மினிமம் யூ நீட் 500 crores, 500 கோடி வச்சுருந்தா தான் உங்களால் அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். இந்த மாதிரி ஹை ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற மார்க்கெட்டில் என்னால் ஒரு மாதம் 500 ரூபா போட்டோ, இல்லை ஒரு 1000 ரூபா போட்டோ, இல்லை ஒரு 10,000 ரூபா போட்டோ என்னால் எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம பார்த்த டேட்டாஸ் இந்த மணி மார்க்கெட், செக்டோரல், தீமேட்டிக் அண்ட் வந்து ஃப்ளெக்ஸி கேப், இதெல்லாம் தாண்டி வேறு என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து நமக்கு இந்த லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கு? லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட்டில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா மக்கள் வந்து they have started to save. ஸோ திஸ் வில் கண்டினியூ அன்டில் இப்போ அடுத்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். அகெயின் இட் ரீச்சஸ் டவுன் அண்ட் அகெயின் பவுல்ஸ் பேக் அப். இப்போ வந்து இந்த டைம்லேருந்து ஜூன் ஜூலைலேருந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், பிளாட்டிவாக இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் தி குளோப். ஒரு சீசனல் ஸ்பைக் மாதிரி இருக்கும், சீசனல் டவுன்வர்ட் ஸ்பைக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் நம்பர் 1. சேவிங்ஸ் மக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மக்கள் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கு மணி நிறைய கிடைக்க இந்த பணம் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகும். ஸோ இன் தி ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட் வில் ரைஸ். ஒரு 5 to 6% இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில், இஃப் எவ்ரி திங் ரிமைன்ஸ் த சேம். குளோபல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா, பொலிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா ஒரு 6 to 7% ஹைக்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். இதுதான் இந்த ரிப்போர்ட் வந்து பேக்ரவுண்டில் சொல்கிற விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியமாக. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ். என்னடா அது லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு தனியாக இருக்குன்னு நினச்சிடுவானா? இப்போ நம்ம பேசுகிற மணி மார்க்கெட் ஃபண்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வச்சிருக்கிற பேர் தான் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஏன்னா இதே மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு அதிகம் பேர் வச்சா மக்கள் குழம்பிடுவாங்க, மக்கள் வரமாட்டாங்க, பயப்படுவாங்கங்கிறதுக்காக லிக்விட் ஃபண்ட்ஸ். எப்போ வேணால் போடலாம், எப்போ வேணால் எடுக்கலாம், நீ போட்ட காசு சேஃபாக இருக்கும். இதுதான் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் ஃபண்ட். இன்னொன்று இருக்குது டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, DEBT. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எஃப்டியில் வர்ற வட்டியை விட 1 or 2% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி பேஸ்லைன் வித் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட். டெட் ஃபண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி பேஸ்லைன் வித் யுவர் FD ஆர் RD இன்ட்ரெஸ்ட். அதில் எப்படி உங்களுக்கு வருமானம் எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா,
தே வில் இன்வெஸ்ட் இன் கார்பரேட் பாண்ட். கார்பரேட் பாண்டுலாம் நமக்கு வட்டி மினிமம் 9.5% ஆரம்பிக்கும். 9.5லேருந்து 16, 17, 18 வரைக்கும் போகும். ஓகே, ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த 18% ஃபண்டுலெல்லாம் நாம் போய் பணத்தை போட்டால் அந்த அளவுக்கு நமக்கு லீவரேஜ் வராது. ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி அதுக்கு வேறு. அவங்க வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்குரிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவங்க தே வில் சைன் அக்ரிமெண்ட் அண்ட் எவ்ரிதிங். இப்போ நாம் அந்த 18க்கு நாம் போய் டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இட் வில் பி ரிஸ்க். கம்பெனியை மூணுனா பணம் மொத்தமும் காலி. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் வந்து கார்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ட்ரெஷரி செக்யூரிட்டிஸ் இதில் எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட். தட்ஸ் வை உங்களுக்கு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு 2% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது. இது இல்லாமல் நாம் பார்த்தோம் செக்டாரல் ஃபண்ட்ஸ் ஆர் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். செக்டாரல் ஃபண்ட்ஸ்னால் ஃபார்மா செக்டார், பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு டாப் 5 இல்லை டாப் 10 அதில் எடுத்துப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஓகே இவ்வளோ பணத்தை இதில் போடுறேன் அப்படின்ட்டு போடுவாங்க. இந்த மாதிரி செக்டாரல் ஃபண்ட்ஸில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் எஃப்எம்சிஜி, ஃபார்மா இது 2 தவிர மற்றது எல்லாமே சீசனல். ஐடி சீசனல், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அவங்களுக்கு வருமானம் குறையும், தட் சீசனல். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சீசனல், அக்ரிகல்ச்சரும் சீசனல். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா இது 2 தான் உங்களுக்கு எப்போவுமே இதுக்கு வந்து ஒரு ஸ்லோ டவுனே கிடையாது எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மாவுக்கு. ஸோ செக்டாரல் ஃபண்ட்ஸுன்னு போனால் we can go to FMCG or pharma. Diversification-காக we can go to other. So இதுதான் மேஜர் liquid funds, debt funds, sectoral funds. இதே தான் thematic funds அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தீமில் போடுறோம், ஏஐயில் போடுறோம், இந்த மாதிரி நிறைய thematic funds அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்குது, which is nothing but உங்களுடைய நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்க, அதே மியூச்சுவல் ஃபண்டு இங்கே ட்ரேட் ஆகும் எக்ஸ்சேஞ்சில். அதான் ஒரு வித்தியாசம். மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதுக்கு பதில் இதை வாங்குவீங்க. ஏன் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு பதில் நான் இதை வாங்கணும், இது என்ன அட்வான்டேஜ், இது யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி நீங்கள் ரெக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபண்டு வந்து சேர்றதுக்கு 2 நாள் ஆகும், இல்லை 3 நாள் ஆகும். வேறஸ் இடிஎஃப்பில் அப்படி கிடையாது. வாங்கலாம் உடனே விற்கலாம், வாங்கலாம் உடனே விற்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் இருக்குது. சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அந்த வருமானத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு 0.2% இல்லாட்டி 0.3% தான் வித்தியாசமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பணத்தை போட்டு எடுக்கணும், எனக்கு உடனே ஒரு லிக்விடிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க they will use the exchange traded funds. இன்னொன்று, நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் ஈஸியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ். கோல்டு பீஸ் வந்து they invest in gold, சில்வர் பீஸ் they invest in silver, நிஃப்டி பீஸ் they invest in Nifty 50. அதே இண்டெக்ஸ் ஃபண்டு இட்ஸ் அவைலபிள் ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட், அதுவே இட்ஸ் அவைலபிள் ஆஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக தான் பெரும்பாலும், அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க தான் இடிஎஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு ஃபார் அ லேமேன் இடிஎஃப் அப்படின்னா அது ஒரு ஷேர் மாதிரி நினச்சிக்கிறாங்க, விச் இஸ் நாட், நத்திங் பட் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட், அவ்வளோதான். அது இங்கே ட்ரேட் ஆகுது, அதுக்கு ஒரு வேறு ஃபேன்சியாக ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தா 0.2% to 0.3% தான் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் அதே ஃப்ளெக்ஸி கேப் ஒரு மல்டி கேப்பில் தே ஆர் ட்ரீட்டட் அஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட், டெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது 4 தான். எனி மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ டேக், இது 4 இதுக்குள்ளார வந்துடும். சரி, இப்போ நம்ம டேட்டாவில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நிறைய பேர் வந்து இப்போது வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரம் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து டவுனாக இருக்குது, ஒரு பக்கம் நிறைய என்எஃப்ஓ அப்படிங்கிறது வருது. முதலீட்டாளர்கள் இந்த டைமில் என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது? எப்போவுமே நாங்கள் என்ன சொல்கிறதுனா, ஓடுற குதிரை மேலே பணத்தை கட்டுங்க. இப்போது என்எஃப்ஓவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐபிஓவாக இருக்கட்டும், பாரிங் அ ஃபியூ கம்பெனிஸ். இப்போ ஐபிஓ வந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து எப்படி மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து அந்த குதிரை இன்னும் ஓட ஆரம்பிக்கல ரேஸில், ஓகே, அதுக்குள்ளார அதில் போய் வைக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்ததுன்னா என்ன மாதிரி ஃபண்டுங்கிறத அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போட்டுடலாம். அது எப்போவுமே என்ன சொல்ல, இட்ஸ் அ வின்னிங் ஹார்ஸ்
அதை பற்றி நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கனாலே துப்புன்னு போட்டுடலாம். அதில் தெர் இஸ் நத்திங் ராங் வித் இட். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்க்கணும், அந்த ஃபண்ட் மேனேஜர் வேறு என்னென்ன ஃபண்டு வச்சுருந்தாருன்னு பார்க்கணும், அந்த ஃபண்டெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கீமில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதாவது நான் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவார். அது ரைட்டாக ராங்கான்னு நமக்கு தெரியணும். நமக்கு தெரியலையா அது உள்ளார நுழையாதீங்க. அந்த குதிரை இறங்கட்டும், ரேஸில் அது ஓடட்டும். அது எப்படி ஓடுதுங்கிறத பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பெரும்பாலும் என்எஃப்ஓ மக்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது ஏன்னா, ஐபிஓ மாதிரி இது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 4000, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 2000 அப்படிலாம் கிடையாது. ஒரே ரேட்டு தான், 10 ரூபா. ஒரு யூனிட்டு 10 ரூபா. இது மாறவே மாறாது. ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோத்துக்கும் கிடைக்கும். ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ். இது ஒரு சைக்கலாஜிக்கல் இதுன்னு பார்த்துப்போம். சரி, நான் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இதுக்காக தான் பெரும்பாலும் அந்த ஒரு யூனிட் 10 ரூபாய்க்கு, தட்ஸ் தி சீப்பஸ்ட் இட் கேன் கோ இன் அண்ட் என்எஃப்ஓ. அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்புறம் மார்க்கெட் இறங்கும்போது அந்த யூனிட் 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபாலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட திஸ் இஸ் தி லோயஸ்ட் ஐ கேன் பை கன்ஃபார்ம்டாக. அப்படிங்கிறதுனால நான் தர்ற காசுக்கு எனக்கு அதிகமான யூனிட்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க தி ஆல்வேஸ் கோ ஃபார் என்எஃப்ஓஸ். அதிகமான யூனிட் உங்களுக்கு எப்போ அட்வான்டேஜஸாக வரும்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டு இல்லாட்டி போனஸ் மாதிரி தருவோம். ஸோ அப்போ தான் இப்போ உங்களுக்கு அட்வான்டேஜஸாக அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்கள் என்எஃப்ஓக்கு போயிடுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் தம் ஸ்டிக் வித் நார்மல் ஃபண்ட்ஸ். இப்போ வரைக்கும் இருக்க மார்க்கெட் சினாரியோவில் நான் என் பணத்தை மார்க்கெட்டில் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஃபார் லாங் டேர்ம். அப்படி லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது மார்க்கெட்டில் தாராளமாக உங்கள் பணத்தை நீங்கள் போடலாம். ஆனால் எதில் போடலாம் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்குது. எல்லாருக்கும் பயன்படுற ஒரு யூஸ்ஃபுல் ஃபார்முலா என்னென்னா இண்டெக்ஸ். நிஃப்டி 50, பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்படின்னா அந்த ஒரு 30 ஸ்டாக் 50 ஸ்டாக்லேயே உங்களுக்கு லார்ஜ் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, உங்களுக்கு ஐடி செக்டார் இருக்குது, ரியல் எஸ்டேட் செக்டார் இருக்குது, ரயில்வே செக்டார் இருக்குது, எல்லாமே இருக்குது. இட் என்கம்பாசஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் த மார்க்கெட் ஹேஸ். ஸோ இந்த மாதிரி அதிகமாக எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிஃப்டி 15 தேடுங்க, இல்லாட்டி சென்செக்ஸ்ன்னு தேடுங்க, இல்லாட்டி டாப் 100 அந்த மாதிரி தேடுங்க. உள்ளார பணத்தை போட்டுட்டு ஜாலியாக இருங்க. அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் நான் இந்த செக்டாருக்கு போவேன், அந்த செக்டாருக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ரைட் நவ் கன்சிடரிங் த குளோபல் சைனாரியோ. ஓகே, ஒரு சில அதிமேதாவிகள்லாம் அவங்க நாட்டுக்கு அவங்க செய்கிறதான் சரின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, யூ நோ ஹூ. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டோன்ட் கோ ஃபார் செக்டார். ஏன்னா அந்த டேரிஃப் இஷ்யூனால் எந்தெந்த செக்டார்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டில் நாட் கிளியர். இப்போது நம்ம சைட்லேருந்து நாம் எந்த மாதிரி ஒரு ரிப்ளை தரணுன்றது இப்போதைக்கு சைலன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ரிப்ளை. ஓகேவா, நீ கத்திட்டு கடை, இன்னொரு 3 வருஷம் தான் நீ, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், உன்னால் நினச்சாலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஸோ கத்திட்டு போ. நாம் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த லாங் டேர்ம் பேசிஸ். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதுனா தட்ஸ் த பெஸ்ட். அண்ட் வித்தின் த பெஸ்ட் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லாட்டி ஃப்ளெக்ஸி கேப், இது ரெண்டு தான் இட்ஸ் பெஸ்ட் ஆல்வேஸ். எனி டைம், எனி டே, எனி சிச்சுவேஷன், மார்க்கெட் ஏறுது, மார்க்கெட் டாப் மோஸ்ட்டில் இருக்குது, மார்க்கெட் பாட்டம் மோஸ்ட்டில் இருக்குது, இண்டெக்ஸ் இதுதான். இண்டெக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸி கண்ணை மூடிட்டு போட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கலாம், அதுதான் பெஸ்ட் ஐடியா. சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.